உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஸா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, குரு பகவான் இப்ப பயிற்சி ஆயிருக்கிறாரு. இந்த குரு பகவானுடைய தொடர்பு, இந்த குரு பகவானுடைய பார்வை கேது பகவான் மேல விழுகுது. அப்ப அந்த கேது பகவான் ஆப்பட்டது அக்டோபர் மாசம் ராகு கேது பயிற்சி ஆனாங்க. ராகு கேது பயிற்சியாகி அந்த கேது பகவான் ஆப்பட்டது கன்னி ராசியில் இருக்கிறாங்க. இப்ப இந்த மே மாசத்துல ஃபர்ஸ்ட்ல குரு பயிற்சி நடந்தது. இந்த குரு பயிற்சி மேசத்திலிருந்து பயிற்சியாகி ரிஷபத்துக்கு வந்துச்சு. அப்ப இந்த குருவுக்கு 5ஆம் பார்வை ஒரு சிறப்பு பார்வை. அப்ப ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வையாக அந்த கேது பகவானை பார்க்கிறாங்க. அப்ப இதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு, எனதருமை மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது இதை இப்ப பார்ப்போம். இப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்குதா இல்லைங்களா? இருக்குது. அந்த கேது பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்குது. அப்ப அந்த சுகஸ்தானங்கிறது என்ன? தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும், தன்னுடைய மனநிலையை கெடுக்கும். நம்ம ஒரு காரியம் செய்யலான்னு போகும்போது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு இரட்டை சிந்தனைகளை கொடுக்கும். எதையுமே எடுத்த உடனே நம்ம தடாம்னு செஞ்சு அதுல ஒரு நல்ல பேர் வாங்க முடியாது, இல்ல அந்த காரியத்தை சக்சஸ் பண்றதுக்கு விடாது. இவ்வளவு பெரிய குழப்பத்தை கொடுத்துச்சு. அது போக நீங்க உங்களுடைய சொத்துல பிரச்சனை வந்திருக்கும், உங்க டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்திருக்கும், சொத்தை விற்க முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க, உங்களுடைய பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வந்திருக்கும். அது போக உங்களுக்கு தாய் வழியில் பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த பீரியட்ல கொடுத்திருக்கும். அப்ப இந்த பீரியட்ல அவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கிட்டு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லையா, இந்த பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு அஷ்டம சனியுடைய பாதிப்பு விலகிருச்சு. இப்ப சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க, பாக்கியஸ்தானத்துல. இந்த குரு பகவானும் உங்களுக்கு விரயஸ்தானத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த குரு பகவானும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து பயிற்சியாகி 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துல இருக்கிறாங்க. அப்போ கேது ஒரு பக்கம் நம்மளுக்கு கெடுதல் கொடுத்தாரு, நம்ம சொத்துல பிரச்சனையை கொடுத்தாரு, தாய் வழியில கஷ்டத்தை கொடுத்தாரு. நாம எதையுமே எடுத்தோம், நம்ம நினைச்ச மாதிரியே செஞ்சுட்டோம் அப்படிங்கிற பலனை கொடுக்கல. அப்ப நம்ம என்ன செய்யறது? இதற்கு என்ன விமோச்சனம்? நம்ம எந்த கோயிலுக்கு போறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தில் மிதுன ராசிக்காரங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, கரெக்ட். அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை பார்த்துட்டாரு. சூப்பருங்க. உங்களுக்கு எந்த ரூபத்திலிருந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல பலன் வரும் நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ரூபத்துல, குருவுடைய ரூபத்துல, அதுவும் குரு விரயஸ்தானத்துல இருந்தும் உங்களை கெடுதலை செய்யக்கூடிய அந்த குரு பகவான் ஒரு வகையில நல்லது செய்யறாரு. அப்ப அந்த கேது பார்த்துட்டாரு இல்லைங்களா? அப்ப அந்த கேதுவை குரு பார்த்ததினால் கேது தன்னுடைய வலிமையை இழக்கிறார். அது போக தான் தன்னுடைய தன்மையை செய்ய முடியாது கேது பகவானால. அப்ப அந்த குரு பகவானுங்கிறது முழு சுபகிரகம், தேவகுரு. அந்த குரு பகவான் ஆப்பட்டது கேது பகவானை பார்க்கறதுனால கேது பகவான் தன்னால் ஏற்படுத்தக்கூடிய தோஷத்தை ஏற்படுத்த முடியாது, தன்னால கெட்டதை செய்ய இயலாதவர் ஆகிறார். அப்ப மிதுன ராசிக்காரங்க இதிலிருந்து ஒரு பெரிய விமோச்சனம் அடைஞ்சிட்டீங்க. பெரிய விமோச்சனம்னா, நீங்க நல்ல தொழில் செய்றீங்க, தொழில சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அப்ப அந்த இடத்துல இப்பதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது தெரிய வந்திருக்கும். அந்த இடத்த விற்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் விற்க முடியாது. அப்ப அந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கும். அப்போ உங்களுக்கு பூமிக்கார பிரச்சனை பண்ணலாம்,
அந்த பூமியிலேயே டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த பிரச்சனையை தெரிஞ்சு சரி செய்யலாம் நினைக்கும் போது அது ஒரு குழப்பமாவே இருக்கும். அப்ப இந்த பீரியட்ல இந்த குரு பகவான் கேது பகவானை பார்த்ததுனால அதுல இருந்து ரிலீஸ் ஆறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு குரு பகவானால நல்லது நடக்குது. ஒரு சைடு குரு பகவான் விரயஸ்தானத்திலிருந்து கெடுதலை பண்ணுவாரு அப்படிங்கிற வேதனையில நீங்கள் இருந்திருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த குரு பகவான் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய அந்த கேது பகவானை பார்த்ததுனால மிதுன ராசிக்காரங்கள் விடைபடுகிறீர்கள். அப்போ கேது கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. இன்னும் ஒரு வருஷ காலத்துக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை கேது மேலதான் இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த கேது பகவானால உங்களை எந்த கெடுதலும் உங்களுக்கு செய்ய முடியாது. அப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு இடத்துல ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். ஒரு இடத்தை விற்கணுமா விற்கலாம், ஒரு இடத்தை வாங்க வேண்டுமா வாங்கலாம். இது போக வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட இதற்கு முன்னாண்ட இந்த கேது பகவான் 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வண்டி வாங்கினாலும் பிரச்சனை, வாகனத்துல பிரச்சனை, நல்லா போயிட்டு இருந்த வண்டி ஓடுல, அந்த வண்டியில பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா இந்த பீரியட்ல அந்த குரு பகவான் கேது பகவானை பார்த்ததுனால வண்டி வாகனத்துல பிரச்சனை வராது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வண்டி அங்கங்க நிக்காது, அந்த வண்டிக்கு எந்த குழப்பங்களும் இருக்காது. அதே சமயத்துல அந்த வண்டி நல்லபடியாக ஓடும். இப்ப நீங்க ஏதாவது வண்டி வாங்குற மாதிரி இருந்தாலும், பழைய வண்டியா இருந்தாலும் வாங்கலாம், புது வண்டியாக இருந்தாலும் வாங்கலாம், ஜெயிக்கலாம். அதுபோக தாய் வழியிலிருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு மன நிறைவை கொடுக்கும். அப்ப இந்த பீரியட்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பீரியட் ஆப்பட்டது ஒரு அருமையான பீரியடு. ஏன்னா இந்த கேது பகவான் இருந்து உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்து எந்த குரூப் எடுக்கிறதுங்கிறது தெரியாம, எங்க போறதுங்கிறது தெரியாம, எது நினைச்சாலும் அறகுறையாக நினைச்சு இதை செய்யலாமா வேண்டாமா, ஒரு டைம் செய்யலான் இருக்கும், ஒரு டைம் செய்யக்கூடாதுன்னு இருக்கும். அப்படிப்பட்ட மாணவிகளுக்கு இந்த குரு கேதுவை பார்த்ததுனால இப்ப தெளிவா இருக்கிறது. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நடக்கும். அது போக இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு போறவங்களுக்கு இது அருமையான டைம். வெளிநாட்டுல காலேஜ்ல சீட்டு வாங்கணும், வாங்கலாம். வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணணும், பண்ணலாம். வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்குது, எனக்கு விசா ப்ராப்ளமாக இருந்தது, இப்போ விசா கிடைச்சிருக்குது, போகலாமா போகலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும், வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கடந்த காலத்தில் சோதனை, வேதனை, கஷ்டம், தடுங்கல், முன்னேற்றம் இல்லை. ஆனால் இந்த பீரியடில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். இது குரு கேதுவுடைய தொடர்பால் இந்த பலன் கண்டிப்பாக நடக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நிலை மாறும், உங்களுடைய அந்தஸ்து மாறும். நீங்க லட்சத்துல புரண்டுட்டு இருந்தீங்கன்னா கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். கண்டிப்பாக இது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதற்கு முன்னாண்ட இந்த தமிழ் வருட பிறப்பு இந்த பலன் போட்டிருக்கிறோம், பார்க்காதவங்க போய் பாருங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு முன்னாண்ட நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நல்ல விதமான ஒரு தூண்டுதலை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே நன்றி. அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசை என்ன புத்தி, அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா அது செக் பண்ணோம்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், பாருங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.